இன்னைக்கு எங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி. கல்யாணமாகி 3 வருஷம் ஆயிடுச்சு. என் ஆதிஸ்ரீக்கே 2 வயசு ஆக போகுது. நாட்கள்லாம் எவ்வளவு ஃபாஸ்டா போகுது இல்ல. 2 வருஷமா ஆனிவர்சரிக்கு கேக் எல்லாம் வெட்டி கிஃப்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணி நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனா இந்த வருஷம் எல்லாத்துக்கும் நோ தான். இப்போ கூட செலிப்ரேட் பண்ணலாம், ஆனா இது வெட்டிங் ஆனிவர்சரி, 2 பேருமே சேர்ந்து செலிப்ரேட் பண்ணாதான் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு எந்த ஒரு செலிப்ரேஷனும் கிடையாது. அவங்க தமிழ்நாட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்காங்க, நான் தமிழ்நாட்டோட எண்டிங் பாயிண்ட்ல இருக்கேன். இப்போ நினைச்சா கூட கிளம்பி வர்றதுக்கு பாதி நாள் ஆயிரும். ஃபாரின்லாம் இருக்கிறவங்க எல்லாம் என்னை விட அதிகமா ஃபீல் பண்ணுவாங்கல்ல. நான் சில பேரை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கேன். என்ன 2-3 வருஷமா எந்த ஒரு ஃபங்க்ஷனாலும் பெருசா செலிப்ரேட் பண்ணாங்க, இப்பமெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு. லைஃப்ல கமிட்மெண்ட், ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல ஓடும்போது சின்ன சின்ன செலிப்ரேஷன் கூட காலப்போக்கில் மறைஞ்சு போகுது. எனக்கு என் ஹஸ்பண்டை ரொம்பவே பிடிக்கும். ஃபர்ஸ்ட் அவர் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட், அப்புறம் தான் என்னோட ஹஸ்பண்ட். நான் இது வரைக்கும் ஆசைப்பட்டு எந்த ஒரு விஷயமும் எனக்கு கிடைக்காம போனதில்லை. அடம் பிடிச்சாது வாங்கிடுவேன். ஆனா இது வரைக்கும் அவங்க இது வேணும் அது வேணும், இதுக்கு எனக்கு காசு செலவு பண்ண போறேன் அப்படின்ட்டு என்கிட்ட சொன்னதே கூட கிடையாது. நான் ஊர்ல இருந்து கிளம்பும் போது சொல்லியிருப்பேன், எனக்கு ரொம்ப லோன்லியா ஃபீல் ஆகுது அப்படின்னு. இந்த வார்த்தையை சொல்றேன்னா அவரு எவ்வளவு தூரத்துக்கு எங்களை கேர் பண்ணி பார்த்துப்பாருன்னு நினைச்சுக்கோங்க. திடீர்னு கிரேவிங்ஸ் ஏதாவது வந்துரும், டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்துருவாங்க. இல்லைன்னா அவங்களாவது தோசை சுட்டு சாப்பிட வச்சுட்டு தான் தூங்க வைப்பாங்க. நைட் டைம்லாம் நான் நிம்மதியா தூங்கிடுவேன், அவங்க தான் அதிர்ஷ்டியா பார்த்துப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதனாலதான் ரொம்பவே மிஸ் பண்றேன். இன்னைக்கு கூட செலிப்ரேட் பண்ணலையே அப்படின்னு நினைச்சு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை. ஏன்னா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், அவங்க ஏதோ ஒரு மூலையில கஷ்டப்படுறாங்கன்னா அது எங்களுக்காக மட்டும்தான். ஜஸ்ட் வெட்டிங் டேயே செலிப்ரேட் பண்றதுனால மட்டுமே நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் இல்ல. நம்ம வாழ்ற வாழ்க்கை தான் அதை சொல்லும். இருந்தாலும் செலிப்ரேட் பண்ண முடியலன்னு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம்.